நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டெகிரல்ஸ் எக்ஸசைஸ் 7.9 கொஸ்டின் நம்பர் 6ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to 2 dx by x plus 4 minus x squaredன்னு இருக்கு. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஆனால் ஜென்ரல் ஃபார்ம் வந்து முதல்ல எக்ஸ் ஸ்கொயர்டு வரும், அப்புறம் எக்ஸ் வரும், அப்புறம் நம்பர் வரும் இல்லையா? தான் இங்கே இப்படி எழுதியிருக்கோம். எப்போவுமே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் ஸ்கொயர் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம். ஆனால் எக்ஸ் ஸ்கொயர்டு எப்போவுமே வந்து +1 இருக்கணும் கோஎஃபிஷியன்ட். நீங்கள் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை முதல்ல வெளில எடுத்துக்கோங்க. அப்போ இது +x ஸ்கொயர்டு ஆகிடும், இது -x ஆகிடும், இது -4ன்னு கிடச்சிருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்டை 1 ஆக்கினதுக்கப்புறம் half ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி பார்க்கணும். -1 இருக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதில் பாதி வந்து -1/2. சிம்பிள் இல்லாமல் எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம் நீங்கள், ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது அது பாசிட்டிவ் தான் ஆகும். இப்படி கண்டுபிடிச்ச பாதி கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்க, 1/4 வரும். அந்த 1/4 ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணும். இதுதான் உங்களோட ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கு. கொடுத்துருந்த கொஸ்டின்ல இந்த -x ஸ்கொயர்டு எக்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கு. எக்ஸுக்கு அப்புறம் ஒரு +1/4 ஒரு -1/4 நம்ம ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இதில் இந்த ஃபர்ஸ்ட் 3 பேரையும் ஜாயின் பண்ணும்போது இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு, இது ஒரு 1/2 ஸ்கொயர், a ஸ்கொயர்டு b ஸ்கொயர்டு. ஸோ இது பக்கம் a ஸ்கொயர்டு + b ஸ்கொயர்டு -2ab மாதிரி இருக்கு. அதனால உங்களை a - b ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். இவங்களே எல்சிஎம் எடுத்துடலாம். 4 கீழே 4/1ன்னு போட்டு 1 1s are 1, 4 4s are 16, -1 -16 -17/4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி இருந்த குவாட்ரேட்டிக் ஃபார்மை தான் நம்ம இப்படி மாற்றிருக்கோம். இதை இங்கே எழுதியிருக்கேன். 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஆனால் 17 வந்து ஸ்கொயர் நம்பர் இல்லை, அதனால ரூட் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ போட்டாச்சு. வெளியில் எடுத்த அந்த மைனஸை இங்கே வெளில ஸோ இப்படி எழுதிடலாம். இப்போ இது இப்படி இருந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் இந்த மாதிரி வந்திருக்கு. இவங்க வந்து நம்மளோட பேசிக் ஃபார்முலா இந்த பேட்டர்னில் இருக்கு பாருங்க. ஸோ இதான் நம்மளோட பேசிக் ரூல். இதுபடி இதை வந்து இப்போ இன்டெகிரேட் பண்ணிடலாம். மைனஸ் அங்கே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 1/2 ஏன்னு போடணும். 1/2 இன்ட்டு ஏக்கு பதிலாக இங்கே √17/2ன்னு இருந்துச்சு, அதனால √17/2ன்னு போட்டாச்சு. லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸுக்கு பதிலாக x - 2 மைனஸ் ஏக்கு பதிலாக √17/2. அதே மாதிரி கீழே வந்து ப்ளஸ் ஃபார்மில் எழுதிக்கோங்க. இது இப்படியே வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறதை விட ஒரு சின்ன எல்சிஎம் எடுத்துக்கலாம். x/1ன்னு போட்டுருவோம். 1 2 2 எல்சிஎம் 2 தான். இங்கே மட்டும் தானே 2 இல்லை, அப்போ மேலே மட்டும் ஒரு 2 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ 2x - 1 -√17. அதே மாதிரி கீழேயும் இருக்கு. இங்கே ஒரு டினாமினேட்டர் 2, இங்கே ஒரு டினாமினேட்டர் இருக்கும், அது டெஃபினட்டாக கட் ஆகிடும். ஏன்னா டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகி 2 டெஃபினட்டாக கட் தான் ஆகும். அதே மாதிரி இங்கே இருக்கிற 2 இங்கே இருக்கிற 2 கூட என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதான் நம்மளோட டேர்ம். இப்போ இதில் முதல்ல அப்பர் லிமிட் போடணும், மைனஸ் போட்டு லோவர் லிமிட் போடணும். அப்பர் லிமிட்ல 2 இருக்கு. 2வை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 2s are 4, 4 - 1 என்ன ஆகிடும், 3 அப்படின்னு வந்திருக்கும். -√17 அங்கே இருக்கும் அப்பர் லிமிட். கீழே 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 2s are 4, 4 - 1 3, 3 + √17 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதான் உங்களோட அப்பர் லிமிட் வேல்யூ. மைனஸ் போட்டு லோவர் லிமிட் போடணும். லோவர் லிமிட்ல வந்து இந்த மைனஸ் நம்ம எடுக்கல, வெளியில தான் வச்சிருக்கோம். 1/√17 லாக் ஆஃப் 0 போட்டா லோவர் லிமிட்ல இங்கே 0 போட்டோம்னா -1 -√17, கீழேயும் -1 + √17 வந்திருக்கும். இதான் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டோட வேல்யூ. எழுதியாச்சு. இப்போ இதை பார்க்க இங்கே ஒரு 1/√17 இருக்கு, இங்கே ஒரு 1/√17 இருக்கு. காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இது ஒரு log a - log b மாதிரி இருக்கு. எப்போவுமே log a - log b அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணும்போது log of a/bன்னு எழுதிக்கலாம். இப்போ அந்த ரூல் படி இது log a, இது -log b ஜாயின் பண்ணி log of a/bன்னு எழுதியாச்சு. மேலேயும் ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் தான். கீழே இருக்க ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு வரும்போது இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல்ல மல்டிபிளில் வரும், அதை எழுதிக்கோங்க. எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது, மல்டிபிள் பண்ணிடலாம். எப்படி மல்டிபிள் பண்ணணும், ஃபர்ஸ்ட் 3 1s are 3, அப்புறம் √17 × √17 வந்து 17, அப்புறம் 3 × √17 ஒரு தடவை, -1 √17 × 1 ஒரு தடவை மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த டேர்ம்ஸ் கிடைக்குது. அது மாதிரி டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 கூட 3 1s are இங்கே 3, அடுத்து 3 × √17 3 √17, √17 × 1 √17, √17 × √17 வெறும் 17 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ மேலே இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா 20. இது வந்து 1 √17 -3 √17, -1 -3 -4 √17 வந்திருக்கும். அதே மாதிரி தான் டினாமினேட்டர்லையும் இந்த 3யும் இந்த 17ம் ரேஷனல் நம்பர். ஸோ 3யும் 17யும் ஆட் பண்ணா 20. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது லைக் டேர்ம்ஸை தான் ஆட் பண்ணணும். நீங்கள் இதை ஆட் பண்ணால் 4 √17 அப்படின்னு கிடைக்குது. வெளியில் இருக்க மைனஸ் அங்கேயே தான் இருந்துச்சு. இப்போ இந்த மைனஸ் வேண்டாம் அப்படின்னா இதை வந்து லாகுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டேர்ம் இருந்ததுன்னா அதை நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போய்க்கலாம். அதாவது இப்போ b டைம்ஸ் லாக் a அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து b வந்து பவர்ல கொண்டு போய் லாக் ஆஃப் a பவர் b நம்மளால எழுத முடியும் லாக்ல.
ஸோ இந்த -1 வந்து இங்கே பவருக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். உள்ளே வந்து இங்கே 20 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 20க்கும் 4க்கும் காமன் டேபிள்ஸ் வந்து 4ன்றதுனால 4 வந்து காமனாக இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ 4 வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ள 5 மைனஸ் √17 இருக்கும். இங்கே டினாமினேட்டர்லையும் 4 வெளில எடுத்துட்டோம்னா 5 + √17. இந்த -1 இங்கே பவருக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ இது -1ன்னா இதோட ரெசிப்ரோக்கல்னு அர்த்தம். இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் இந்த -1 ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால இந்த 4ஐயும் கட் பண்ணிவிட்டு இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிட்டு அந்த மைனஸ் வந்து என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்க வேல்யூ. இது டினாமினேட்டரில் ரூட் நம்பர் இருக்கிறதுனால இதை நம்ம ரேஷனலைசர் டினாமினேட்டர் பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைனால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். இப்போ 5 - √17 இருக்கிறதுனால 5 + √17 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். 5 + √17 5 + √17 மல்டிபிள் பண்ணால் 5 + √17 ஸ்கொயர். இது வந்து 5 - √17 5 + √17 a + b × a - b மாதிரி இருக்கு. a² - b² எழுதணும். அதனால 5² - √17². 5 ஸ்கொயர் பண்ணால் 25, √17 ஸ்கொயர் பண்ணால் 17. 25ல் 17 மைனஸ் பண்ணும்போது 8 வந்துடுது. 25 17 ஆட் பண்ணும்போது 42. இங்கே ஒரு 10 √17 இருக்கு. இப்போ 42 10 இவங்க 2 பேருமே 2 டேபிளில் வருவாங்க. வெளில எடுத்துடலாம். உள்ள வந்து 21 5 √17 இருக்கும். டினாமினேட்டரில் ஒரு 8 இருந்தது. நம்ம இவங்களை வந்து இப்படி கேன்சல் பண்ணிடலாம். 1 டைம் 4 டைம்னு. ஸோ இங்கே வந்து 4 தான் இருக்கு. ஸோ 21 + 5 √17/4 வெளியில் இருக்க அந்த 1/√17 அங்கேயே தான் இருக்கும். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7. dx/x² + 2x + 5 இருக்கு. எப்பவுமே குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல கொஸ்டின் இருந்ததுன்னா அவங்கள ஸ்கொயர் ஃபார்முக்கு மாற்றணும். அதுக்கு நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்ளை பண்ணணும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் x² கோஎஃபிஷியன்ட் +1 இருக்கான்னு பார்க்கணும். இங்கே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதியை கண்டுபிடிக்கணும். ½ ஆஃப் 2 என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது 1 வருது. இந்த 1 ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும் கொஸ்டினில். அப்போ x² + 2x போட்டுட்டு இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணுங்க. ஒரு +1² ஒரு -in² போட்டீங்க அப்படின்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து x + 1² ஆயிடுவாங்க. ஏன்னா இது a² இது 2ab இது b² மாதிரி இருக்கு. இப்போ -1 + 5 அப்படின்னு எழுதிடலாம். அப்போ x + 1² இதை மைனஸ் பண்ணும்போது -4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ கொஸ்டின் dx/ டினாமினேட்டரில் ஒரு x + 1² -4 இருக்கு. 4 வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், 2² எழுதிக்கலாம். இங்கே வந்து -1 2 + 1 சாரி இங்கே பிக் நம்பர் சைன் ப்ளஸ் இருக்கு, +2² எழுதிக்கலாம். இப்போ இருக்கு இது பார்க்கும்போது x² + a² பேட்டர்னில் இருக்குது. x² + a² டைரக்ட் இன்டகிரேஷன் 1/a tan inverse of x/a அப்படின்றது தான். ஸோ இவங்களுக்கு 1/aக்கு பதிலாக இங்கே 2 இருக்குது. ஸோ 1/2 tan inverse of x/a. xக்கு பதிலாக x + 1 இருக்குது. a வந்து இங்கே 2ன்னு இருக்குது. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வெளியில் இருக்க 1/2 அங்கே இருக்கட்டும். அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது tan inverse of 1 போட்டால் 1 + 1 2 2/2 1 ஆயிடுது. மைனஸ் போட்டு லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். tan inverse of இங்கே -1 போடும்போது -1 + 1 0 ஆயிடுது. 0/2ன்றது 0 தான். இப்போ tan inverse of 0 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு நல்லா தெரியும் tan 45 வேல்யூ தான் 1 வரும். அப்போ tan அந்த பக்கம் போகும்போது இன்வர்ஸ் ஆகும். அப்போ tan inverse of 1ன்றது என்னது 45 தான். இப்போ π/4ன்னு எழுதிடலாம். tan inverse of 0 வந்து 0 தான். ஏன்னா tan 0 0ன்னு இருக்கிறதுனால இவங்களை உள்ள மல்டிபிள் பண்ணும்போது π/8ன்னு கிடைக்குது. அதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். அடுத்து 8th கொஸ்டின் 1/x - 1/2x² e⁻2x dxன்னு இருக்கு. e⁻x ஃபார்ம்ல கொஸ்டின் இருந்து பிராக்கெட்டுக்குள்ள f(x) or f'(x) இருந்தது அப்படின்னா அவங்கள நம்ம ஜாயின் பண்ணி டைரக்டா இன்டகிரேட் பண்ணி e⁻x f(x) அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஸோ இங்கே e⁻x இல்லாமல் 2x இருக்கு. அதனால நம்ம ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்துக்க போகிறோம். லெட் அஸ் அஸ்யூம் 2x = t. ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 வந்துடும். t டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt/dx அப்படின்னு கிடைக்கும். நமக்கு தேவை dx தானே. இப்போ dx அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா 2 இங்கே வந்துடும். dt/2 அப்படின்னு போட்டுடலாம். இப்போ வந்து சப்ஸ்டியூஷன் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. நம்ம டீல கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்த t வந்து 2x. இங்கே எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட் 1லேருந்து 2 வரைக்கும். இப்போ 1 எடுக்கும்போது t என்ன ஆகும், 2 × 1 வந்து 2ன்னு மாறிடும். இப்போ எக்ஸுக்கு இங்கே 2 அப்பர் லிமிட் எடுக்கும்போது டீயோட வேல்யூ 2 × 2ன்னு வந்து 4ன்னு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதை தான் நம்ம எடுக்கணும். ஸோ லிமிட்டில் 1 to 2ன்னு இருந்ததை 2 to 4ன்னு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ நம்மளோட சப்ஸ்டியூஷன் பாருங்கள். எங்கெல்லாம் வந்து 2x இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்னன்னு போட்டுடலாம், டீன்னு போட்டுடலாம். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வந்து 2x இல்லை, வெறும் எக்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து எனக்கு எக்ஸ் மட்டும் வேணும்னா x = t/2 அப்படின்னு எழுதிடலாம். அப்போ இதில்
1 by t by 2 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் 1 by 2 into t xக்கு பதிலா t by 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். மல்டிபிள் பை e பவர் t. இங்க dxக்கு பதிலா நம்ம dt by 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க dt by 2ன்னு போட்டுக்கலாம். இதை இன்டகிரேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன். t by 2 மேல எடுத்துட்டு போகும்போது 2 by t அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இங்க ஒரு 1 by 2 இருக்கு. இங்க உள்ள ஸ்கொயர் பண்ணும்போது t ஸ்கொயர்ட் by 4ன்னு வரும். அந்த 4 நம்ம நியூமரேட்டர்ல எழுதிக்கலாம். இங்க ஒரு e பவர் tயும் dt by 2ன்ற டேர்ம் நம்ம கிட்ட இருக்கு. இங்க வந்து 2 டேபிள் இது 1s ஆர் 2s ஆர்னு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூமரேட்டர்ல இங்க ஒரு 2 by t இங்க ஒரு 2 by t ஸ்கொயர் 2 வெளில எடுத்துடலாம். அப்போ 1 by t மைனஸ் 1 by t ஸ்கொயர்ட் அப்படின்றது கிடைக்குது. இங்க ஒரு e பவர் t இங்க ஒரு dt by 2ன்ற டேர்ம் இருக்கு. இந்த டினாமினேட்டர்ல இருக்க 2 இந்த 2 என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்க்கறதுக்கு இதே பேட்டர்ன்ல இருக்கு பாருங்க. ஏன்னா f of xன்றதை நம்ம 1 by t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா f dash of xன்றதை மைனஸ் 1 by t ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம எடுக்க முடியும். ஸோ இது இந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால இவங்களோட இன்டகிரேஷனே டைரக்டா e பவர் t இன்ட்டு 1 by t அதாவது by t அப்படின்னு எழுதிக்கலாம். லிமிட் வந்து 2 to 4 2 பவர் 4 by 4 மைனஸ் e பவர் 2 by 2. ஸோ எல்சிஎம் வந்து 4 இங்க e பவர் 4 அப்படி எழுதிக்கலாம். எனக்கு ஆல்ரெடி 4 இருக்கு. இங்க 2 தானே இருக்கு. ஆனா 4 எல்சிஎம் வேணும்ல, அதனால இங்க 2 e ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கணும். இதுல இருந்து e பவர் 2 வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுத்துட்டா இங்க e பவர் 2 மைனஸ் 2 இருக்கும். டினாமினேட்டர்ல ஒரு 4 இருக்கும். இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். MCQஸ்ல கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். இதுல கொஸ்டின் வந்து x மைனஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் பவர் 1 by 3 by x பவர் 4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே இங்க பாருங்க இங்கே எக்ஸ் இருக்கு, இது உங்ககிட்ட எக்ஸ் இருக்கு. எக்ஸை வெளில எடுக்க போறோம். இதுல வந்து அப்படின்னா இங்க இருக்கிற பவரும் சேர்ந்து தான் வெளியில வரும். அப்ப எக்ஸ் பவர் 3 இது 1 by 3ன்ற டேர்ம் வெளியில வரும். எக்ஸ் பவர் 3 வெளில எடுத்திருக்கிறதுனால எக்ஸ் பவர் 1 தானே இருந்துச்சு, நம்ம 3 வெளில எடுக்கிறோம். ஏன்னா வெறும் எக்ஸை வெளில கொண்டு வரும். அப்ப 3 எடுத்தா மட்டும் தான் வெறும் எக்ஸ் வரும். அதுக்காக தான் பவர் 3 வெளில எடுத்தது. இது 1ல இருந்து 3 வெளில எடுத்திருக்கிறதுனால டினாமினேட்டர்ல பை எக்ஸ் பவர் 2வால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிட்டோம். அதனால ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் இங்க வந்திருக்கு. இந்த எக்ஸ் பவர் 3 வெளியே போயிடுச்சுன்னா அங்க 1 மட்டும் இருந்திருக்கும். இதுல இந்த 3 கேன்சல் பண்ணி வெறும் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். கீழே இருக்க எக்ஸ் பவர் 4 பிரிச்சு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப்னு எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸும் என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட ரிமைனிங் கொஸ்டின். இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்க டேர்ம்ஸை டீன்னு அசியூம் பண்ணிட்டோம்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 by x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 2 by x கியூப்னு வரும். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, t டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dx. இங்க நம்மளோட சப்ஸ்டியூஷன்ல dx by x கியூப் மட்டும் தானே வேணும். dx அங்க எடுத்துட்டு போயிட்டு மைனஸ் 2 இங்க எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இது t பவர் 1 by 3, இது வந்து dt by மைனஸ் 2. இந்த மைனஸ் 1 by 2 வெளியிலே வச்சுட்டு இது x பவர் n பேட்டர்ன்ல இருக்கு. இன்டகிரேட் பண்ணா x பவர் n plus 1 by n plus 1, அதான் 1 by 3 plus 1 by 1 by 3 plus 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை எல்சிஎம் எடுக்கும்போது 1 by 1ன்னு வரும். 1 1s are 1, 3 1s are 3, 1 plus 3 4 by 3ன்னு வந்திருக்கும். இங்க லிமிட்டும் அதே மாதிரி மாத்திக்கணும். ஏன்னா இங்க கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கும்போது தான் 1 by 3 to 1ன்றது வந்து நம்மளோட ரேஞ்ச். இதை நம்ம டீக்கு மாத்துறோம். ஏன்னா இதுதான் நம்ம எடுக்கிற சப்ஸ்டியூஷன். ஸோ எக்ஸோட வேல்யூ 1 by 3 இருந்தால் இங்கே 1 by 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸோட பிளேஸில் 1 by 3 ஸ்கொயர் பண்ணும்போது 1 by 9 வரும். மேலே போகும்போது 9 by 1, 9 minus 1 8. 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 by 1 1 தானே, 1 minus 1 0. அப்போ லிமிட் வந்து 8 to 0ன்னு வந்துடுது. 8 to 0. ஸோ முதல்ல அப்பர் லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 தான். மைனஸ் லோவர் லிமிட் 8 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 8 power 4 by 3 by 4 by 3 which is equal to 8ன்றது வந்து 2 power 3ன்னு எழுதிக்கோங்க. இங்க இருக்கிற 4 by 3 அங்கே இருக்கு. இந்த 3 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். கீழே இருக்கிற 4 by 3 மேலே போனால் 3 by 4ன்னு வந்திருக்கும். வெளியில நம்ம கிட்ட ஒரு மைனஸ் 1 by 2 இருந்தது. அந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் டேர்ம்ஸ் இவங்க தான். 2 power 4ன்றது 16. இங்க ஒரு 3 இருக்கு. கீழே 4 2s are 8 இருந்துச்சு. 8 டேபிள்ல 1 time 2 time 2 3s are 6ன்றது தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். 6 உங்களோட ஆப்ஷன் ஏல இருக்கு. லாஸ்ட் 10th question. f of x is equal to integration of 0 to x t into sin t dt இருந்தா f dash of x கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்க. tன்றது அல்ஜிப்ரா, sin tன்றது வந்து உங்களோட trigonometry. ரெண்டு டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்துச்சுன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எடுக்கணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனையும் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எடுத்து எழுதணும். இங்கே வந்து அல்ஜிப்ரா தான் ஃபர்ஸ்ட், ட்ரிக்னாமெட்ரி தான் செகண்ட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டி அவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, ரெண்டாவது ஃபங்க்ஷன் சைன் டி அவங்களை இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் டி. இதில் அப்ளை பண்ணிடலாம். முதல் ஃபங்க்ஷன் டி எடுத்து அப்படியே எழுதிட்டு அடுத்து உங்களோட இன்டகிரேஷன் மைனஸ் காஸ் டின்னு போட்டாச்சு. மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு
ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவான 1 அப்புறம் இன்டகிரேஷன் வந்து மைனஸ் காஸ்ட்ன்றதை எழுதிட்டோம். நம்மளோட இந்த இன்டகிரேஷன்ல இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். காஸ்டியே பண்ணும்போது sin t வந்திருக்கும். லிமிட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க 0 to x. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் இங்கே எக்ஸ் வந்திருக்கு. மைனஸ் லோவர் லிமிட் போடும்போது 0 into anything இந்த டேர்ம் 0. இங்க sin 0ன்றது 0 தான். அப்ப இந்த டேர்மே 0 ஆயிருக்கும். இதான் நம்மளோட f of x. ஆனா கேள்வியில பாருங்க f dash of x தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இந்த மைனஸ் அப்படியே வச்சுட்டு இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஏன்னா f of x தான் கண்டுபிடிச்சோம். f dash of x கேட்டிருக்காங்க. இது uv-ல இருக்கு. ஏன்னா 2 டேர்ம் மல்டிபிள் இருந்தா டைரக்டா நம்ம டிஃபரன்ஷியேட்டும் பண்ணக்கூடாது. முதல்ல u-வை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு v அப்படியே வச்சுக்கணும். அப்புறம் v-யை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு u அப்படியே வச்சிருக்கோம். முதல்ல x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 cos x அப்படியே இருக்கு. பிளஸ் போட்டுட்டு x அப்படியே வச்சுட்டு cos x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x. அப்புறம் இந்த பிளஸ் அப்படியே போட்டுடலாம். sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x சிங்கிள் டேர்மா இருக்கிறதுனால அப்படியே டிஃபரன்ஷியேட் ஆயிடும். மைனஸ் உள்ள கொண்டு போங்க. மைனஸ் இன்டு cos x மைனஸ் cos x. இது மைனஸ் மைனஸும் பிளஸ் எக்ஸ் இன்டு sin x. இங்க ஒரு பிளஸ் cos x இருக்கு. மைனஸ் cos xும் பிளஸ் cos xும் கேன்சல் ஆயிருக்கும். அப்ப எக்ஸ் இன்டு sin x அப்படின்றதான் உங்களோட ஆப்ஷன். அது உங்களோட பி ஆப்ஷன்ல இருக்கு. பில இருக்கு பாருங்க. அதான் உங்க கரெக்ட் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா நிறைய. Thank you for watching. Like our video, subscribe our channel for more videos.